வணக்கம்ண்ணா மாப்பிள்ள, கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இன்றைக்கி டே 3 யூகாம் 25 காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன நான் வந்து பண்ணேன்னா 1 மணி வரைக்கும் நான் பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். மார்னிங் நாங்கள் எங்களுக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்தோம். உரம் சொல்லுங்கள். ஓகே ஓகே மார்னிங்லேருந்து வந்து டே 3 ஒரு எரர்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த ஒரு ஆக்டிங், அதுக்கப்புறமேட்டு பார்த்தா இந்த ஸ்டோரேஜ் பிட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு சர்ஃபெக்ஸில் ஏதோ ஒன்று டைடோ சர்ஃபெக்ஸில் வந்து கலந்துக்கிட்டோம். இந்த ஆக்டிங்கில் வந்து ஸ்கிட்டு வந்து பண்ணோம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட. நான் வந்து சென்னையிலேருந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு வந்து ஆக்டிங் இல்லை. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்து ஒரு 2 பொண்ணு கூட சேர்ந்து பண்ணேன். ஸோ தனியாக திக்கு தசை தெரியாத என்னை வந்து அவங்க 2 பேர் இந்த காலேஜில் இருக்காங்க போல். நான் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் ஒரு டீமாக ஆகிட்டோம். ஸ்கிரிப்ட்லாம் யோசிச்சு ஸ்டார்டிங் ஏதோ பண்ணிவிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டோம், எல்லா டீமும் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்டுக்காக கொஞ்சம் டைம், அந்த டைமில் நான் கீழே போயிட்டு ஸ்டோரேஜ் பிட்ஸில் போயிட்டு பண்ணி அதில் நாங்கள் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தா செகண்ட் ரவுண்டுங்க என்னன்னா எங்களுக்கு என்ன வந்து தெரியுமா, நாங்கள் தான் லாஸ்ட் டீம் டு ஷோ அப் அவர் டேலண்ட். ஓகேவா? ஸ்கிட் கை வலிக்குது. ஷோ அப் அவர் டேலண்ட் நாங்கள் வந்து போயிட்டோம். ஓகேங்களா? போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னால் என்ன டாபிக் கொடுத்தாங்கன்னா, பஸ் கண்டக்டரும் பேசஞ்சரும். நான் அதுலேருந்து குடிக்காரன் கேட்டேன், அவங்களாம் பொண்ணுங்க பண்ணோம். ஏதோ பணம் வச்சுக்கோங்களேன். சென்னையிலேருந்து வந்த மக்கள் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் பண்ணேன் ஏதோ ஒன்று பண்ணேன் வச்சுக்கோங்களேன், நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஜட்ஜ் வந்து சொன்னார். ஸோ மறுபடியும் எப்போ வந்துச்சு. ஓகேங்களா? நல்லா பண்ணுன்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து ஸ்பெஷல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு அவார்டு மாதிரி தான் சென்னையில் கொடுப்பாங்களே. என் ஃப்ரெண்டுங்க நாங்களாம் வாங்காதுதான், வின் பண்ண மாட்டோம், ஆனால் மனசை கஷ்டக்கூடவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பார்ட்டிசிபெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து டீம் ஜட்ஜஸ் வந்து எதுக்கு மார்க் போடுவாங்கன்னா, குரூப்புக்கு மார்க் போடுவாங்க, சோலோ ஈவெண்ட் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த அலாட்டட் தான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதான் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் வந்து டீம் தோத்துட்டோம் இல்லை, நிறைய லேர்ன் பண்ண புது எப்படி வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதுன்னு சொல்லி ஏற்கனவே லேர்ன் பண்ணிட்டோம். அப்புறம் இதுலேருந்து நிறைய இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கீழே இது சர்ஃப் எக்ஸல்னு சொல்லி, சர்ஃப் எக்ஸலில் பார்த்தா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியாது. அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் கொடுத்தாங்களாம் கூகுளில் பார்க்கறதுக்கு. நான் அந்த 20 நிமிஷம் வராமல் இருங்க உட்காருங்க, கால் வலி. 20 நிமிஷம் வராமல் நான் போயிட்டு உட்காந்துருந்தேன். கிக்கு தசை தெரியாமல் என் ஃப்ரெண்டு வந்து, அதான் எங்கள் டீமாக இருந்தாங்களே ஸ்டோரேஜ் பிஸில் 2 பொண்ணுங்க கூட, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க டயர்டாக இருந்து போயிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்துட்டு பார்த்தா ஒன்றுமே தெரில. ஆமாம், சாய் கைஸ், ஏன் அந்த மாதிரி பார்த்தேன்னா, இங்கே ஒரு நண்பர்கள் இருந்தார், அவர் தான் பார்த்தாரு. அதுதான். ஸோ ஓகே, இந்த மாதிரி இருந்தேன் திக்கு திசை தெரியாமல். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பசி எடுத்தது, நான் சாப்பிடவே இல்லை காலிலேருந்து. சரி, நான் வந்து ஒரே ஒரு கோக்கு மட்டும் சும்மா ஒரு கேஸ் ஐட்டம் மாதிரி குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் எனர்ஜி ஆச்சு. எனர்ஜி ஆயிட்டு ஏற்றுக்கு அப்புறமேட்டு பார்த்தா நான் ஒரு அண்ணனை காமிக்கிறேன். ஓகேங்களா? சத்தியமாக வாழ்க்கையில் வந்து நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, போராடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை இந்த வாழ்க்கை வந்து என்றைக்குமே மதிக்காது. ஆமாம், நான் இன்றைக்கி இல்லை நேற்று ஒரு அண்ணனை பார்த்தேன். அவர் பேர் வந்து மணிகண்டனா. சார் நேம், ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு தெரில, லாஸ்ட் நேம் மணிகண்டனா. அவர் வந்து BCA கிராஜுவேட்டாக. ஆனால் வந்து அவருக்கு 27 வயசு அவருக்கு. ஸோ என்னன்னு தெரில, அந்த அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஏதுடான்னு தெரில. அந்த அண்ணா வந்து அவ்வளோ சொன்னார். நான் வந்து என்னை பற்றினா சொல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நல்ல வேலை அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் இது வீடியோ நீங்கள் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் வரேன், இந்த மாதிரிலாம் நான் வரேன்னு சொல்லிக்காத, ஃபோட்டோ கூட போடாதுப்பா தம்பி. பட் நான் வந்து என் மனசு கேட்கல. நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் லைஃப்ஸ், இதுதான். அதனால தான் நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். ஓகேங்களா? பார்த்தா அந்த அண்ணன் கிட்ட அவ்வளோ 27 வயசில் வந்து பார்த்தா நிறைய செக்டார் மாதிரி இருக்காது கைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நமக்குள்ள ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அதே ட்ரீமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தவங்களா கன்ஃபார்மாக
1% இல்லை, 0.1% வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஒரு ட்ரீமை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீமுக்கு வந்து சப் ட்ரீம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். லைக் எக்ஸாம்பிள் வந்து நான் பண்ண சிவகார்த்திகேயன் நான் நினச்சிக்கோங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஆக்டர் ஓகேங்களா. நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய ஆக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சினிமாக்கு சான்ஸ் கிடையாது, சான்ஸ் கிடச்சிருக்காரு. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணார், டான்ஸர் ஜோடி நம்பர் 1 ஆடினார். அப்புறம் கொஞ்சமாக மெரினா, மனம் குத்தி பறவை, மான்கார் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய அமரன்ற ஒரு 100 crore பிராண்ட் அவர் உருவாக்கலையா. ஸோ அதே தான் சிம்பிள், அதே தான் நமக்குள்ளே அவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து நம்ம வந்து போகும்போதே அப்படியே கடந்துகிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு அவ்வளோ பெரிய ட்ரீம் இருக்குன்னா சின்னதாக அப்படியே சின்ன கல் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோன்னீங்களா, அது தண்ணியில் போய் போட்டால் நம்ம எடுக்க வந்த பொருள் வந்து அந்த கல் வந்து மேலே தூக்கி போட்டு எடுக்க வந்த பொருளை ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம என்னடா எடுக்க வேண்டிய பொருள் கீழே இருக்கு, எகிரி குடிச்சு தண்ணியில் ஏறி எகிரி குடிச்சோம்னா நீச்சல் தெரிஞ்சவன் போச்சுப்பான், நீச்சல் தெரியாதவன் ஆப்வியஸ்லி வந்து என்னன்னே தெரியும். நான் என்ன மீனிங் சொன்னேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுதான். ஆனால் பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே இன்னும் தோணலை. ஏன்னா நானே அந்த மாதிரி தான் இருக்கேன் ஓகேங்களா. நானே வந்து இப்போ எதனா ஒன்று பண்ணால் தான் எங்கள் வீட்டை நான் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கேன் கைஸ். பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து அந்த அண்ணனுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியும். என் நம்பர் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவர் நம்பர்லாம் நான் வந்து வாங்கலை. ஏன்னா வந்து அது ஒரு கில்ட்டாக இருக்கும்ல, அதை நானே கொடுத்துறேன். சும்மா சொன்னேன் இந்த மாதிரி நாளை பின்னே நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டா என்ன நீங்கள் வேலைக்கு வச்சுக்கோங்க சும்மா சொன்னேன் ஓகேங்களா. ஏன்னா அவருக்கும் கில்ட் ஆகும்ல, ஏன்னா அவர் வயசு என்ன என் வயசு என்ன சொல்லிட்டு ஹெல்ப் இருந்திருக்குது. பார்ப்போம் கைஸ். இந்த மாதிரி வந்து நிறைய பீப்புள்ஸ் நான் பார்த்தேன் இன்றைக்கி. நிறைய நான் வந்து ஜெயிச்சது வந்து ஒன்லி ஆர்ஜே தான் ஓகேங்களா. இது ஒரு 7 நிமிஷம் நான் ஜெயிச்சது ஒன்லி ஆர்ஜே. ஆமாம், அதில் செகண்டு. நிறைய பாலிடிக்ஸ் இந்த காலேஜில் முதல்ல எதனா ஒரு காலேஜ் வந்து நடத்தாங்கன்னா அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸு கலந்துப்பாங்களான்னு சொல்லிட்டு நிஜமாக எனக்கு தெரியல. சென்னையில் அப்படி நிஜமாக நான் பார்த்தது கூட இல்லை. இங்கே தான் வந்து புதுசாக இருக்குது, எல்லாமே அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுதான். ஸோ ஆப்வியஸ்லி விடுங்க, நம்ம காம்பீட் பண்ணணும், அதானே அது எண்ட் ஆஃப் த டே. என்ன காலேஜ் இதெல்லாம் லைஃப்னா தானே. ஓகே. அண்ட் தென் வந்து சாரி கைஸ், நான் மறந்துட்டேன். நான் வந்து என் டீம் வந்து ஒரு மெம்பர் வந்து சர்ஃபெக்சல்னு ஒரு ஈவெண்ட்டில் இருந்தார்ல, ஸோ அவர் வந்து அங்கே இருக்கார். நான் என்ன பண்ணிட்டேன்னா கடைன்னு இங்கே வந்துட்டேன் சாப்பிட்ற வர சொல்லிட்டு ஒரு 8 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் போயிட்டு வரேன் கைஸ். பாய்.